வணக்கம். நமது வாத்தியார் எம்ஜிஆர் யூடியூப் சேனல் நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இந்த உலகத்திலேயே ஒரு விளையாட்டு வீரருக்கு ஒரு வீடு பரிசாக கொடுத்தவர் நம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். 1980 ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ஒலிம்பிக் போட்டி நடந்தது. அந்த ஒலிம்பிக் போட்டியில் நம்முடைய இந்திய ஆடவர் ஹாக்கி அணி தங்கப்பதக்கம் வென்று நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு தாய் திருநாட்டிற்கு திரும்ப வந்தாங்க. அப்படி தங்கப்பதக்கம் வென்று தாய் நாட்டிற்கு வந்த நம்முடைய இந்திய ஹாக்கி ஆடவர் அணிக்கு உரிய மரியாதையோ வரவேற்போ கொடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை ஆனந்த விகடன் பத்திரிகைக்கு ஒரு பேட்டியாக சொல்லியிருந்தார் அந்த தங்கப்பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி ஆடவர் அணியினோட கேப்டன் மரியாதைக்குரிய பாஸ்கரன் அவர்கள். அது அன்றைய முதலமைச்சராக இருந்த தமிழகத்தினுடைய தனிப்பெரும் தலைவராக விளங்கிய நமது இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கவனத்திற்கு போகுதுங்க. இந்த புரட்சி தலைவருடைய கவனத்திற்கு சென்றவுடன் அந்த இந்திய ஹாக்கி அணி கேப்டனை நம்முடைய புரட்சி தலைவர் அவர்களுடைய ராமாவரம் தோட்டத்துக்கு வரவழைத்து உங்களுடைய மனக்குறையை போக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதனால் உங்களுக்கு என்ன கௌரவம் செய்யணும்னு சொல்லுங்கள், நம்ம தமிழ்நாடு அரசு மூலியமாக நான் செய்து தரேன் அப்படின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார். உடனே நம்ம இந்திய ஆடவர் அணி ஹாக்கி டீமோட கேப்டன் பாஸ்கரன் அவர்கள் எனக்கு மட்டும் கொடுத்தா போதாது, என்னோடு பணியாற்றிய விளையாடிய ஒட்டுமொத்த டீம் மொத்தம் 16 நபர்கள் 16 வீரர்கள், அந்த 16 வீரர்களுக்கும் தான் நீங்கள் மரியாதை செய்யணும்னு கேட்டுக்கிட்டார். உடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதனால் என்ன செஞ்சுருவோம், ஆனால் அந்த 16 பேரையும் அழைத்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்களுடையது, அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்க தயார்னு சொன்னால் நான் அனைவருக்கும் சேர்த்து நான் ஒட்டுமொத்தமாக ஒரு பாராட்டு விழாவை நடத்துகிறேன்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பிட்டார். புரட்சி தலைவர் அவர்கள் குறிப்பிட்ட உடனே உளம் மகிழ்ந்த இந்திய ஹாக்கி அணியினுடைய அந்த கேப்டன் பாஸ்கர் அவர்கள் அந்த 16 வீரர்களையும் அழைத்து கொண்டு வருவதாக உறுதியளித்தார். அப்படி உறுதி அளித்ததனுடைய அடிப்படையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்முடைய திருச்சியில் இன்றைக்கு திருச்சிராப்பள்ளி என்று அழைக்கப்படுகிற திருச்சியில் 29/9/1980 மாஸ்கோ ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வெற்றி பெற்ற அனைவரையும் வரவழைத்து அனைவருக்கும் ரொக்க பரிசும் பாராட்டு சான்றிதழும் மரியாதையை செய்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமல்ல, முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் உடன் அன்றைக்கு அமைச்சரவையில் இருந்த அத்தனை அமைச்சரவை சகாக்களும் அந்த மேடையில் இருந்தார்கள். அப்படி அனைவரையும் வரவழைத்து கேப்டன் அவர்களுக்கு 10,000 ரூபாயும் மற்ற வீரர்களுக்கு 5,000 ரூபாயையும் புரட்சி தலைவர் அவர்கள் அன்பளிப்பாக பரிசு தொகையாக வழங்கினார். அது வாங்கிய மற்ற மாநிலத்தைச் சேர்ந்த அந்த ஹாக்கி வீரர்கள்லாம் கண் கலங்கிட்டாங்க, நெஞ்சம் நெகிழ்ந்து எங்கள் சொந்த மாநிலத்தில் கூட இப்படி ஒரு வரவேற்போ மரியாதையோ கௌரவமோ எங்களுக்கு கிடைக்கல, ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத புரட்சி தலைவர் அவருடைய கையினால் இந்த பரிசு தொகையை பெற்றது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய கௌரவம்னு சொல்லி பேசினாங்க. அந்த மேடையிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஹாக்கி அணியினுடைய கேப்டன் நம் தமிழகத்தைச் சேர்ந்த பாஸ்கரன் அவர்களுக்கு ஒரு வீடு ஒன்று பரிசாக வழங்க இருப்பதாக அறிவித்தார். அறிவித்தது போலவே தற்பொழுது நமது இந்திய ஹாக்கி அணியுடைய கேப்டன் குடியிருக்கின்ற அந்த பெசன் நகரில் குடியிருக்கின்ற ஹாக்கி ஹவுஸ் என்கின்ற அந்த வீட்டை அவருக்கு அன்பளிப்பாக வழங்கியவர் நம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூறுவதோடு, இதுபோன்று சரித்திரத்தில் பல்வேறு தகவல்கள் உண்மை நிகழ்வுகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. இதுபோன்று மறைக்கப்பட்ட சம்பவங்களை மீண்டும் மக்கள் மன்றத்திற்கும் இன்றைய இளைய சமூகத்திற்கும் எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு உள்ள காரணத்தால் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதுபோல் சரித்திரத்தில் இருந்து மறைக்கப்பட்ட அல்லது
வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுகின்ற தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.